அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இலக்கிய நிகழ்வோட கலந்துக்கிற ஒரு வாய்ப்பு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது என்ன, 2 விஷயத்துக்காக நான் இந்த நாவலை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நானாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன் வந்தேன். ஒன்று வந்து நிறையா இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்டலெக்சுவலாக காட்டுறதுக்காக நிறைய பேர் ருத்ரையாவோட படத்தை பற்றி பேசுவாங்க. ஏதாவது சினிமா அப்படின்னு சொன்னேன்னா அது மாதிரி யார்ட்டையாவது ஒரு படைப்புலியே கேட்டேன் அப்படின்னா பழைய இன்னும் திரிசூலத்துக்கு விமர்சனம் எழுதிட்டு இருக்கிற ஆட்கள் இருக்காங்க. காலம் ரொம்ப வேற எங்கேயும் வந்துருச்சு, இவங்க ஏன் இன்னும் சமகால எழுத்தாளனா ஏன் பேசவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தம் எனக்கு எப்பவுமே இருக்கும். ரெண்டாவது வந்து என்னை தூக்கத்தில் எழுப்பி இந்த சமகாலத்தில் உள்ள 10 சிறந்த நாவல் சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன்னா ராமுருகளோட மில்லுகள் சொல்லிடுவேன், கஸ்தூரியோட 7.83 ஹெர்ட்ஸ் சொல்லிடுவேன். அது மாதிரி இன்னொரு அந்த 10 நாவலில் இன்னொரு நாவலும் சொல்லுவேன். அந்த எழுத்தாளர் இங்கே தான் இருக்காரு. அந்த நாவல் இதுதான். நான் வந்து இதை முதலோட படிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் இவரை பார்த்தோன்னே கட்டி பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் நின்றுருந்தேன். அதை பற்றி இந்த நிகழ்வு நடக்குது அவங்க வீட்டில் வச்சு, அண்ணாச்சி வீட்டில் வச்சு தான் நடந்துச்சு. அப்போ கூட அது எல்லாம் நிறைய பேர் பேசி முடிச்சதான் கடைசியாக தான் நான் வந்தேன். நான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி விக்கிட்டு போய் நின்னான்பாங்கல்ல, அது என்னால் உண்மையிலே இது வாசிச்சுட்டு நான் அதை ஃபீல் ஆகிறேன். இது எத்தனை பேர் வாசிச்சிருக்கீங்க? கண்டிப்பாக அதை வாசிச்சிருங்க. நீங்கள் வந்து கேஜிஎஃப்லாம் என்ன பெரிய கேஜிஎஃப், இதுதான் கேஜிஎஃப். ஏன்னா நான் தூத்துக்குடி சொந்த ஊர். ஸ்டெர்லைட்டில் அப்போ அந்த ஷூட்டிங்லாம் நடந்த சமயம் அந்த டயத்தில். அப்புறம் வந்து அந்த மாதிரி ஒரு நிலம் இழந்தவன் இருக்கிறாங்களா, அந்த சொந்த நிலத்தில் ஒரு கனிமம் கிடைக்குது, அது தேடி ஒரு ஆட்கள் வர்றாங்க, அதை ஆக்குபை பண்ணுறாங்க. அதில் வந்து இந்த கம்மட்டி படம்லாம் அதே கதை தான். அந்த படம்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சொந்த நிலத்தில் உள்ளவன்ட்ட நிறையா ப்ராமிஸ் பண்ணுவாங்க, உனக்கு உள்ளூரில் உள்ளவங்களை வேலை தரேன் அது இதுன்னு எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவனை வந்து இல்லாமல் ஆக்குற ஒரு கதை இருக்குல்ல, அதுக்கு வந்து அதிகாரம் அரசியல் எல்லாம் சேர்ந்து ஒன்று கூடி வேலை பார்க்கும். அதுக்கு எதிராக ரொம்ப ஒரு சாமானியன்கள் ஒரு சின்ன அமைப்பாக சேர்ந்துட்டு எதிர்த்து போராடுவாங்க. அந்த போராட்டம் தான் இந்த நாவல். இந்த நாவலில் கடைசியில் ஒரு சீன் வரும். அந்த யார் அந்த நிலத்துக்காரனும் சாப்பாட்டுக்கு துப்பாக்கி ஏந்துறதை பார்த்து உண்மையிலே ரொம்ப இதாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச நாவலில் இந்த நாவலும் ஒரு நாவல். இதை எதுக்கு நான் இதை இப்போ சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா, எங்கள் அபுதாபியில் ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார். அவர் ராஜேஷன் அவர் பேர். இப்போ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அவர் என்கிட்ட நிறைய பேசிகிட்டே இருப்போம். அவர் பேசிகிட்டு இருப்போம். அவர் சொன்னார், ஏன்னா இன்னும் அதாவது அவருக்கு என்ன கேள்வி கேட்டாருன்னா, இந்தியா வல்லரசு ஆயிருமா அப்படின்னு அவர் கேள்வி கேட்குறாரு. நான் சொன்னேன் ஆகாது அப்படின்னு. ஏன்னா அப்படி சொல்கிறீங்க, ஆகாதா அப்படின்னு. ஒன்றும் வல்லரசு ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்பு இருந்தும் ஆகாது அப்படின்னு சொன்னேன். ஏன் அப்படி ஆகாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், தேசியவாதம் இருக்குல்ல, அதை வந்து பிரிட்டிஷ் வந்து சவுதி அரேபியாவுக்கு கற்றுக் கொடும். அரேபியாவை அரேபியர்கள் தான் ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுலேருந்து தான் 18ஆம் நூற்றாண்டில் அரேபியா வந்து இப்னு சவுதுன்னு ஒருத்தன் பிடிப்பான். அதன் மூலமாக அது சவுதி அரேபியாவாக மாறும். அந்த ஒரு கிங்கோட பேர் அது சவுதி அரேபியா தான், சவுதி அரேபியா. இப்போ யாரும் அதை அரேபியான்னு சொல்கிறது கிடையாது, சவுதின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இப்னு சவுதோட பையங்களில் கடைசி பையன் தான் இப்போ ஆண்டுட்டு இருக்கிறான். அந்த ஆக்சுவலாக அதில் நிறைய வரலாறு இருக்குது அதில். அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க, பெட்ரோல் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி பிரிட்டிஷ் அங்கே வந்து அதை ஆக்குபை பண்ணி அவங்க கூட டைப் ஆகி அங்கே இருந்த உதுமான் பேரரசை அடித்து விரட்டிட்டு தான் இவங்க பிடிப்பாங்க. பிடிச்சிட்டு அவன் என்ன செஞ்சான், பெட்ரோல் இருந்தது இல்லை, பெட்ரோல் கண்டுபிடிச்சான்ல, அதை காசாக்குனாங்கல்ல, அதை ஊருக்காரனுக்கு கொடுத்துட்டான்ல இல்லையா. நீங்கள் சுதந்திரம் சண்டை போட்டு சுதந்திரம் வாங்கினீங்க, நீங்கள் உங்கள் கைக்கு வந்துருச்சு, உங்கள்கிட்ட கனிமம் இருக்கு, நீங்கள் ஏன் இந்த நாட்டை இதாக்க மாட்டேங்க, இது ஒன்று டெவலப் பண்ணுறதுக்கு ஒன்றுமே பண்ணுறது இல்லையே. அப்போ அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக அதாவது இந்தியன் கிரிக்கெட் டீம் மாதிரி தான் இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தட்டையும் பெரிய ரெக்கார்டு இருக்கும். டோட்டல் டீமாக சேர்ந்தா பெருசாக ஷைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது மாதிரி அதில் வந்து பெரிய வசதியான பெரிய பணக்காரர்கள் இப்பவும் பணக்காரர்கள் இருக்கிறதும்
அந்த அடிமட்ட மக்களாவே இன்னும் இருக்கிறதும் வந்து ஏன் நிகழுது அப்படின்னா இந்த கனிமங்கள் எடுத்து சுரன்றத தனிநபர்கள் தான் செஞ்சுட்டே இருக்கிறாங்க. நான் வந்து தகவல் கொண்டாடி, அதனால தகவலை வச்சுதான் நாவல் எழுத ரொம்ப விரும்புவேன். சிபி ராமசாமின்னு ஒருத்தர், அவர் வந்து திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல இருந்தாரு. அவரை பத்தி மாத்திரம் நீங்க ஒரு நாவல் எழுதணும்னு நினைச்சீங்கன்னா அதை எழுதுங்க. என்ன செய்வார் அப்படின்னா, நான் இந்தியாவோட சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பீரியட்ல சொல்லுவார். அவர் என்ன செய்வார், ஜின்னாவை போய் மீட் பண்ணிடுவாரு. ஜின்னாவை போய் மீட் பண்ணி பாகிஸ்தான் போன மாதிரியே நாங்களும் இந்த திருவிதாங்கூர் சமஸ்தானம் மாத்திரம் நாங்கள் தனியாக இருந்துவோம், நாங்கள் இந்தியா கூட சேர மாட்டோம், நான் தனியாக ஒரு கண்ட்ரியை வச்சு நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேங்கிற சொல்ற அளவுக்கு அங்கே கனிமம் இருந்துச்சு. ஆக்சுவலாக தூத்துக்குடிக்கு அந்த அந்த கோஸ்டலுக்கு பேர் வந்து கார்மணத்துறைன்னு தான் பேர். அப்போ அந்த மண் இருக்குல்ல, அந்த மண்ணில் இருந்து தான் கூடங்குளம் அங்கெல்லாம் வருது, ஸ்டெர்லைட் அங்கே தான், எல்லாம் அந்த மண்ணை டிபெண்ட் பண்ணி தான். அங்கே அந்த கோஸ்டலில் இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஃபேக்ட்ரிஸாக இருக்கும். அது வந்து நார்கோயிலிருந்து ராம்நாடு வரைக்கும் உள்ள அந்த கோஸ்டலுக்கு கார்மணத்துறை, அந்த மண்ணில் ஏதோ காரம் இருக்குது, அதான் கார்மணம், அதில் ஸ்மெல் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதில் இருந்து ஆக்சுவலாக அந்த எப்படி ஸ்டெர்லைட் வந்துச்சு அப்படின்னா, மோட்டார் கண்டுபிடிச்ச தொழில் புரட்சி வந்த புறஞ்சான எல்லாம் ஏதாச்சும். அதுக்கு முன்னாடி ஊரில் வல்லம் போகணுன்னா கயிறு தான் ரொம்ப முக்கியம். இப்போ கயிறை தான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய தூத்துக்குடியிலேருந்து. இந்த கயிறை எக்ஸ்போர்ட் பண்ணுறப்போ அந்த கயிறை திரிச்சு பெருசாக ஆக்கி அந்த அந்த இதெல்லாம் கெட்டுறதுக்கு பெரிய கயிறை வச்சு தான் கட்டிட்டு இருப்பாங்க. அந்த கயிறை கட்டி அதை கயிறு எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருந்துச்சு தூத்துக்குடியிலேருந்து. அந்த கயிறு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கப்போ அது வந்து அந்த கயிறு என்ன எடை இருக்கோ அந்த எடையை வச்சுதான் அவங்க வந்து அதுக்கு விலை பேசுவாங்க. அது எடை கூடணுங்கிறதுக்காக என்ன செய்வாங்க, பெரிய ஒரு வாய்க்கா இருந்துச்சு, அந்த தெருலாம் இன்னும் இருக்கு. அந்த வாய்க்காக்குள்ள நீளமா நின்றுக்கிட்டு இந்த தேர் இருக்கிற வடகைக்கெல்லாம் அப்படிதான் செய்வாங்க. அங்க வரைக்கும் நின்றுட்டு அந்த அந்த வாய்க்காலுக்குள்ள லென்த்தா இருக்கிறத முக்கி எடுத்துட்டு கீழே மண்ணில் ஒரு அடி அடிப்பாங்க. அந்த மண் அதுல சேர்ந்துரும்ல, அப்ப சுத்தினா அது ஒரு எடை கூடும். அப்ப அது எடை கூடி அதை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஆக்சுவலா அது ஜெர்மனி வரைக்கும் போய் அவன் அதை பார்த்துட்டு கயிறு வேண்டாம் மண்ணு கூடுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். இங்க எங்க ஊர்ல மணல் மாணிக்கன்னு ஒரு பெரிய ரவுடி இருக்காரு. அவரு கல்லூரியெல்லாம் வச்சு நடத்துறாரு, எல்லாம் செய்யறாரு. இந்த மணலை தான் அவர் மணல் வச்சுதான் அவரு தின்னுட்டு இருக்காரு இந்த ஊரே. அதுல இருந்து தான் காப்பர் எடுக்கிறதுக்கு ஸ்டெர்லைட் வந்துச்சு. இந்த மண் அதுல இருந்து இதை நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற. அப்போ அந்த அளவுக்கு எல்லா வகை, அதாவது சிபி ராமசாமி என்ன செய்வாரு, அவங்க வந்து அவர் தான் இந்தியாவோட சேர மாட்டேன்னு சொன்னோடனே அவரை சினிமா பார்த்துட்டு இருந்தவரை பின்னாடி வந்து குத்தி கொண்டுருவாங்க. அவர் பெரிய லீடராக இருந்தாரு. அந்த அளவுக்கு ஒரு, அதாவது இங்க கனிமம் இருக்கு, அதை வச்சு நான் என்னால இந்த ஒரு தனி ராஜ்யமே ஆள முடியும்னு நினைக்கக்கூடிய ஆளை கூட விட்டு வைக்க மாட்டாங்க. கடைசி அந்த ஊருக்கு யார் வந்தா, அந்த நார்வேலுக்கு அதை எடுக்க யார் வந்தா அப்படின்னா, இப்ப நம்ம ஏதாவது பிளேம் பண்றோம்ல, பிஜேபியா, அப்படிலாம் கிடையாது, திங்கிறவன் திங்கிட்டே தான் இருக்கான் எல்லா கட்சியும். அப்ப அந்த காங்கிரஸ் பிரிவுல யார் வந்தா அப்படின்னா டாட்டா தான் வருவார். டாட்டா தான் வந்து இந்த மணக்காவளம் ஊர் இருக்கு நார்வேல் பக்கத்துல, அங்க வந்து அந்த ஃபேக்டரி ஆரம்பிப்பார். இப்படி தொடர்ச்சியா ஃபேக்டரி வந்துட்டே இருக்குது. அவங்களுக்கு தெரியுது ஏதாவது ஒரு, அவங்க அதுக்கு அது ஒரு பெரிய ப்ராசஸ், நம்மளுக்கு வெளியே தெரிய மாட்டேங்குது அவங்க எதுக்கு வர்றாங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் எல்லாம் முடிஞ்சு ஏதாவது ஒரு இஷ்யூ வர்றப்பதான் ஓ இவ்வளவு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு அது ஆக்சுவல் கேஜிஎஃப் வந்து அதை மாதிரி தானே, ஒரு வளத்தை கொள்ளடிச்ச கதை தானே. அந்த மாதிரி ஒரு கதை அப்படிங்கிறதுனால இது எனக்கு அதை பத்தி வாசிச்சுட்டே இருக்கிறதுனால ரொம்ப அதில் இதாகிட்டேன், இன்வால்வ் ஆகிட்டேன். எங்கள் சொந்த ஊர்ல எல்லாம் அந்த மாதிரி கதை இருக்கிறதுனால அதில் ஒரு பெரிய ஈர்ப்பு. அந்த சமகால எழுத்தாளரை நான் அவர் முன்னாடி வச்சு பாராட்டணுங்கிறதுக்காகவே இதை வந்து நான் பேசுகிறவங்க கிட்ட. எழுதிய சுரேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி. இதுதான் இது. அதனால அவர்கிட்ட ராஜேஷ்டர்னு சொன்னேன், அவங்க இப்போ அவங்க கூட நல்லவனா இருக்கான், பெட்ரோலை கண்டுபிடிச்சிட்டான், ஊருக்காரங்களுக்கு கொடுத்துட்டாங்கல்ல. இப்போ உங்கள்கிட்ட எல்லாமே இருக்கு, ஏன் இருந்தும் ஏன் நீங்க வந்து அதை டெவலப் பண்ண விட மாட்டேங்க அப்படிங்கிறது பெரிய கேள்வி. அதனால அவங்க தான் நம்ம வந்து எவ்வளவு வளம் இருந்தாலும் இதை வந்து அவங்க சுயமா திணிப்பாங்க, அது மற்றவங்களுக்கு போகாதுங்கிறது தான் அதுல உள்ள விஷயம். ரொம்ப நன்றி.